மக்களே எல்லாருக்கும் வணக்கம்யா. ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் கிளியரா சொல்லிடுறேன். இது வந்து ஒரு இன்டிமேஷன் வீடியோ தான். சார் என்ன சார் இன்டிமேட் பண்ண போறீங்க, என்ன விஷயம் சார், எதுவும் முக்கியமான மேட்ரா அப்படின்னா, எஸ் இது வந்து உங்களோட லைஃப் டைம்க்கான ஒரு மேட்ரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்போ வந்து எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து இப்போ இதுதான் என்னோட பேஷன், இதுதான் என்னோட லைஃப் ஸ்டைலாக நான் செலக்ட் பண்ண போறேன், பேங்கிங் ஃபீல்டு தான் எனக்கான ஃபீல்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நோக்கி நான் ஓடணும், அதில் நான் வின் பண்ணி அதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்படி எல்லாம் ஒரு கனவு வச்சிருந்தீங்கன்னா அந்த கனவுக்கு நீங்க தீனி போட்டே ஆகணும். சரி, அந்த கனவுக்கு தீனி போடுறதுன்னா அடுத்தடுத்து அதுக்கான உழைப்புகள் நீங்க போடணும். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸை நீங்க பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் அந்த அந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க முழுசா உள்ள போய் அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஒர்க்கை நீங்க பார்க்க போறீங்க, அதுல உங்களோட டெடிகேஷன் நீங்க பண்ண போறீங்க, அதெல்லாம் ரைட். பட் வந்து பேசிக் ஸ்டார்டிங்கை வந்து நீங்க அதுக்கு உள்ள போகணும். சரியா, அந்த டோரை நீங்க ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து என்ட்ரன்ஸ்னு ஒரு விஷயம், அதாவது எக்ஸாம்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ்குள்ள நீங்க போகணும், அந்த என்ட்ரிக்குள்ள நீங்க போகணும்னா அந்த எக்ஸாம்ன்றதை கிளியர் பண்ணணும். ஸோ அதற்கு நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ எப்படி படிக்கணும், ஸோ நீங்க வந்து டெடிக்கேட்டடா உங்களுக்கு உங்களால வந்து எவ்வளோ டைம் என்னால் படிக்க முடியும், எவ்வளோ சின்சியராக என்னால் படிக்க முடியும் அவ்வளோ சின்சியராக நீங்கள் படிக்கணும். ஸோ உங்களோட படிக்கிற டைமிங்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு நான் படிக்கிறதுக்கு எனக்கு இந்த அளவுக்கு தேவையான கண்டென்ட்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டென்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம கிராக் ஜாக் யூஸ் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் வந்து நம்ம கண்டென்ட்டை எவ்வளோ இருக்கோ எவ்வளோத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய் crackvithjack.com சர்ச் பண்ணி உங்களோட பேஜ் வந்துடும். ஸோ மேலே ராயல் பாஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இது கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ள தான் வருமையா. சரியா, ஸோ இப்போ நம்ம ராயல் பாஸ் வந்து 12 மந்த்ஸுக்கு 899க்கும் 6 மந்த்ஸுக்கு 699க்கும் கொடுத்துட்ருக்கோம். சார் என்ன சார் இந்த ப்ரைஸுக்குலாம் இப்போ இல்லைனா வரும், ஸோ ஒரு 4 டெஸ்ட்டு போடலாம், இல்லை யாரும் கொஞ்சம் பிடிஎஃப் கொடுத்துருப்பீங்க, இல்லைனா வேறு ஏதாவது இருக்கும் எக்ஸ்ட்ராவாக இருக்குமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா, ஸோ பேங்க் எக்ஸாமுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, பேசிக்ஸ் படிக்கிறதுக்கான விஷயமா இருக்கட்டும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கான விஷயமா இருக்கட்டும், டெஸ்ட் சீரிஸ் போட்டு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கட்டும், இது போக நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே இந்த ராயல் பாஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ஆட் ஆகி வந்துடும். ஸோ 899க்கு 12 மந்த்ஸ்க்கு நீங்கள் ராயல் பாஸை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேசிக்ஸ் வீடியோஸ் வந்துடும், ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ், பேங்கிங் மேனேஜ்மெண்ட் எல்லா வீடியோஸும் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா வச்சு நடத்தியிருப்போம். ஸோ அது கிட்டத்தட்ட 400+ வீடியோஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃபுல்லாக முடிச்சிடலாம். அது போக உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். சரியா, பிடிஎஃப் கோர்ஸ் இருக்கும். ஸோ பிடிஎஃப் கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்ததெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். பிகினர் லெவலு, ப்ரிலிம்ஸ் லெவலு, மெயின்ஸ் லெவலு, பூஸ்டர் லேக் பேக்கேஜ், ஸோ செக்ஷன் வைஸ், டாபிக் வைஸ் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க, மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின்ஸும் அந்த பிடிஎஃப் கோர்ஸில் இருக்கும். ஸோ மார்க் டெஸ்ட் சீரிஸ் அவங்க தான் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துரும். ஸோ இது போக நம்ம கொடுக்குற எல்லா பிடிஎஃப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்டை உங்களுக்கு ஒரே பேக்கேஜில் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து நம்ம ராயல் பாஸில் தான் கொடுக்குறோம். நான் சொன்னேன்ல, ஒரு எக்ஸாமுக்கு உங்கள் என்ட்ரிக்கு இன்னும் ஒரு விஷயம் தேவைப்படும். இந்த ராயல் பாஸ் கண்டிப்பாக அந்த என்ட்ரிக்கான ஒரு பாஸாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ 12 மந்த்ஸ்க்கு 899 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெடிக்கேட்டடாக சின்சியராக நான் ஒரு நாளைக்கு 7 to 8 ஹவர்ஸ் படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 இயர் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி பேங்க் வேலைக்கு போயிடலாம். சரியா, உங்களோட சின்சியாரிட்டியை பொறுத்து இருக்கு. ஸோ ஒருத்தவங்க ஸ்லோ லேர்னராக இருப்பீங்க, ஒருத்தவங்க ஸ்பீட் லேர்னராக இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஸ்லோ லேர்னராக இருந்தாலுமே வந்து நீங்கள் 1 இயர் to 2 இயர்ஸ்க்குள்ள நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ ஹோப்பை விடக்கூடாது, உங்களோட ட்ரீமை விடக்கூடாது. அதற்கான உழைப்பை மட்டும் நீங்கள் போட்டே இருங்க, உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வந்து சேரும். ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ அதற்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. Ta-da! Bye-bye! See you!